நாங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்கு, விசுவாசத்திலே தைரியமாய் நிற்கிறதுக்கு மிக முக்கியமானது ஒன்று அவருடைய அப்பம். ஆகவே இது ரெண்டையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடி இது எல்லாருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது. ஆகவே ஜெயிலில் இருக்கிறவர்களை கேட்டு பார்த்தோம்னா ரொம்ப வேதனைப்படுவார்கள், அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் வீட்டு வேலைக்கு போனவர்கள் கத்தார் தேசத்திலே, இன்றைக்கு சவுதியில, குவைட்ல, துபையில பார்த்தோம்னு சொன்னா வீட்டு வேலைக்கு போனவர்கள் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஏனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு இதை தந்திருக்கிறார். ஆகவே நம்மை பலப்படுத்துகிறதுக்கு, நம்மை பரிபூர்ணமான ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றுவதற்கு. ஆகவே நம் பலவீனர்கள் தான், ஆனால் பலமுள்ளவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் இதை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசமும் தேவனுடைய வசனமும் நம்மை மேன்மை உள்ளதான ஒரு மனிதனாக மாற்றுகிறது என்று வேதத்தில் இருந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப விசுவாசம், தேவனுடைய வசனம், இது ரெண்டுமே நம்மை மேன்மை உள்ளதான ஒரு தேவ மனுஷனாக நம்மை மாற்றுகிறது. இது ரெண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த மேன்மை என்று சொல்லும் பொழுது ஒரு பாராட்டு. ஆகவே தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிறதான பிறந்த நாளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அவர்களை பாராட்டுகிறதுக்கு, அவர்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கு ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை நாங்கள் செய்வோம். ஒன்று, ஏதோ பொருட்களை வாங்கி கொடுப்போம், அல்லது அவர்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு நல்ல சாப்பாடுகளை வாங்கி கொடுப்போம். ஏன் என்று கேட்டால் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். அது முக்கியம். ஓகே, அது ஒரு பக்கத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற ஒரு காரியம், இது நம்மோடு கூட முடிந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், நம்ம எல்லாரும் மேன்மை உள்ளவர்கள் என்கிறதான ஒரு பட்டியலிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள். மேன்மைக்கு அடையாளம் என்னவென்றால் பாராட்டப்படத்தக்கவர்கள். ஆகவே இந்த பாராட்டப்படத்தக்கவருடைய வாழ்க்கையில எண்ணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மேன்மையுள்ள வாழ்க்கைக்கு நாங்கள் வாழுகிறதுக்கு நாங்கள் எண்ணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். 6 அதிகாரங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த எபேசியர் நிருபத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு விதமான காரியத்தை பேசி இருக்கிறது. என்ன காரியத்தை பேசி இருக்கிறது? ஆகவே குடும்பம் என்றால் என்ன, சபை என்றால் என்ன, கணவன் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன, இவர்களுக்குள்ளதான உறவு என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் பேசியிருக்கிறார். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே நேற்றைய நாளிலே நம்முடைய ட்ரம்மர் ஒரு பெரிய பிழை செஞ்சு விட்டுட்டார். ஆகவே இந்த ட்ரம்மர் ஒரு பிழை செஞ்சபடியால் இன்றைக்கு ட்ரம் நல்லா அடிச்சார். பாத்தீங்கன்னா, நேற்று கொடுத்த அந்த கிருபை, நேற்று கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம் இன்றைக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எப்பெல்லாம் நியாயப்பிரமாணத்தை எடுக்கணுமோ அப்பெல்லாம் நாம் எடுத்துடணும். எப்பெல்லாம் நம்ம கிருபையை கையில் எடுக்கணுமோ அப்பெல்லாம் எடுத்துடணும். இல்லாவிட்டால் அவர்கள் நம்முடைய மூக்கை கடித்திருவார்கள், காதை கடித்திருவார்கள். பிறகு காது வருத்தம், மூக்கு வருத்தம், இதிலே நம்முடைய வாழ்க்கை பெயரும். இந்த வாழ்க்கைக்குள்ள நான் போக முடியாது. ஆனபடியால் நேற்றைய நாளிலே ரொம்ப ஒரு தவறு பண்ணினபடியால் ஆளுக்கு கிட்டத்தட்ட கன நேரமா அவருக்கு கிருபையின் உபதேசத்தை கொடுத்து கிருபையினாலே தண்டிச்சு ஆளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. ஏன் என்று கேட்டால், மிக ஒரு முக்கியம் என்னவென்று கேட்டால், நம் விசுவாசத்திலே பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேண்டும். ஆகவே என்ன காரியம் நமக்கு கிடைக்கப்படுகிறதோ அது தேவனால் கிடைக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக் கொண்டிருக்கிறேன், தேவனுடைய, அவரை விடுங்க பிரச்சனை இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்கின்றதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று, அவர் சபையை குறித்து எழுதுகிறார், குடும்பத்தை குறித்து எழுதுகிறார், பிள்ளைகளை குறித்து எழுதுகிறார். ஏன்? சபை, குடும்பம் எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டியது ஒன்று. இது எங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனுடைய வசனத்தினாலே தான் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எந்த ஒரு புத்தகமுமே நமக்கு காண்பிக்க முடியாது குடும்பத்தினுடைய நன்மையான உறவை. எந்த ஒரு புத்தகமுமே காண்பிக்க முடியாது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து. ஆனால் வேதம் அதை காண்பித்து கொடுத்திருக்கிறது. வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று வேதம் நம்மை காண்பித்து கொடுத்து. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது பாருங்க, அழகா எழுதி வைத்திருக்கார். தம்பி பிரஜில ஒரு வாசிங்க பாப்போம். Prenez par-dessus tout cela le bouclier de la foi avec lequel vous pourrez éteindre le feu, tous les traits enflammés du matin. Amen. வாசிங்க பாப்போம். பொல்லாங்கானையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்ப பவுல் இந்த விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறார்,
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும், உங்களுடைய குடும்பம் மேன்மை அடைய வேண்டும், நீங்கள் மேன்மைக்குரியவர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாய் அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். என்னத்தை கடைபிடிக்க வேண்டும்? பொல்லாங்கன் ஏயும் ஆக்கினி அஸ்திரங்களை எல்லாம். பொல்லாங்கன் யார்? நமக்கு தெரியும், சத்துரு. பொல்லாங்கன் யார்? பிசாசு. பொல்லாங்கன் யார்? நம்ம எப்பொழுதுமே விழுங்குறதுக்காக அப்படியே எங்கடா ஒரு மனிதனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறதான இந்த காலத்திலே பிசாசு இருக்கிறதான இந்த காலத்திலே நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு அந்த சொல்யூஷனை அவர் காண்பித்து கொடுக்கிற காரணம் என்னவென்று கேட்டால், இந்த பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதான, அது எல்லாம் சுட்டரிக்கத்தக்கதான ஒரு காரியம் இருக்கிறது. அது எல்லாம் இல்லாமல் போகத்தக்கதான காரியமா இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், மேன்மைக்குரியவர்கள், ஆகவே பாராட்டுக்குரியவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்களாயிருக்கிறீர்கள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டுடைய வசனம் என்னத்தை சொல்லுகிறது என்று கேட்டால், அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம் நமக்கு தெரியும், இந்த போட்டோவை நான் போடல. அந்த கேடகம் நமக்கு தெரியும், யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு பாதுகாப்பு. ஆகவே நம்மை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடகம் அவசியம். ஆகவே நம்முடைய பைக் ஓட்டும் பொழுது நம்முடைய தலையை பாதுகாக்கிறதுக்கு என்ன தேவை? ஹெல்மெட் தேவை. ஹெல்மெட் இல்லாவிட்டால் என்ன செய்யும்? ஆக்சிடென்ட் படும் பொழுது தலை நொறுங்கி போயிடும். ஆகவே மூளை அப்படியே ஒட்டஞ்சு போயிடும், நமக்கு நல்லா தெரியும். ஆகவே அந்த ஹெல்மெட் மிக மிக முக்கியம் என்று ஆகவே ஓட்டுகிறவர்கள் அதை போட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய தலை பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நமக்கு தெரியும், இந்த குளிர்காலங்களிலே நம்முடைய சரீரம் காக்கப்பட வேண்டும், சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஐரோப்பியா தேசத்துல நமக்கு ரொம்ப குளிர். ஆகவே இந்த குளிரை பாதுகாக்கிறதுக்காக சரியாக உடைகளை போடாவிட்டால் என்ன நடக்கும்? காய்ச்சல் வந்துரும், சளி வந்துரும், ஆகவே தும்மல் வந்துரும், இதனால படுக்க முடியாது, மூச்செடுக்க முடியாது, இப்படியாப்பட்ட வியாதிகள் நமக்கு வந்துரும், நமக்கு தெரியும். ஆகவே இதை நாம் சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுகிறோம்? நம் நன்றாய் உடைகளை போடுகிறோம். நம்மை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிவு, ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு, உகந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு என்னத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று கேட்டால், அந்த விசுவாசம் என்கின்றதான ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் என்கின்றதான வரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சத்துரு நமக்கு வியாதிகளை கொண்டு வரும் பொழுது, சத்துரு நமக்கு போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது, நாலு பக்கத்திலே சத்துரு நமக்கு நெருக்கத்தை கொண்டு வரும் பொழுது, ஆராதிக்கிறதுக்கு விடுறதுக்கு ரொம்ப சத்துருக்கு பிரியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆகவே ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று, ஆனால் சத்துருக்கு அது பிரியம் இல்லை. சமாதானமாய், குடும்பமாய் சமாதானமாய் இருக்கணும், பிள்ளைகளாய் சமாதானமாய் இருக்கணும், சபைகள் ஒன்று சேரணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். இதெல்லாம் யாருக்கு பிரியம்? ஆண்டவருக்கு பிரியம். ஆனால் பிரியாத ஒருத்தர் இருக்கிறார், இவர்தான் சத்துரு, இவர்தான் சாத்தான். ஆனால் இவனை அவிழ்த்து போடத்தக்கதான, இவனை அப்படியே அவனுடைய கிரிகைகள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால், சத்துருடைய பொல்லாத கிரிகைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப கேடகம் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த கேடகமாகிய அந்த விசுவாசம் நமக்கு எப்படியா இருக்கிறது? ஒரு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த பாதுகாப்பு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில வியாதி வந்து விடுகிறது. ஆகவே தான் குளிர்காலத்திலே சரியா உடுப்பு போடாத என்ன நடக்குது? வியாதி வந்து விடுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாராட்டுக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று பவுல் அந்த எபேசியர் சபைக்கு சொல்லுகிறார். ஏன்? விசுவாசத்திலே அந்த சபை குறைஞ்சு போய்விட்டது, நம்பிக்கையில அந்த சபை குறைந்து போய்விட்டது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் விசுவாசம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த மழுங்கி போன விசுவாசம், குந்தி குந்தி எழும்புகிறதான விசுவாசம். கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இது சரி வருமா சரி வராதா என்கின்றதான இருமனம் உள்ளதான அந்த வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு பவுல் தைரியமாய் அந்த சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை
கேடகத்தை பாருங்க, அதை சொல்லுகிறது மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக. இப்ப இதெல்லாம் இருக்கட்டும், ஓகே, சத்ரு. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வந்து போட்டாலும், ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்து கொண்டு நில்லுங்கள். எங்க நிற்க வேண்டும்? தேவ சமூகத்திலே நில்லுங்கள், குடும்பத்திலே நில்லுங்கள், ஜெபத்திலே நில்லுங்கள், தேவ பிரசன்னத்திலே நில்லுங்கள். ஆகவே உங்களுக்கு விசுவாசம் மிக மிக ஒரு முக்கியம் என்று பவுல் தெளிவாய் பேசுகிறார். ஆனால் இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எடுத்து வாசிங்க 1 பேதுருவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 7, 8, 9 எடுத்து வாசித்து பாருங்க. பேதுரு என்ன சொல்றான்னு கொஞ்சம் நாங்க கவனித்து பாப்போம். பாருங்க 1 பேதுரு, வாசிங்க தம்பி. Déchargez-vous sur lui de tous vos soucis, car lui-même prend soin de vous. Soyez sobre, restez vigilants. Votre adversaire, le diable, rôde comme un lion rugissant, cherchant qui vous dévorer. Résistez-lui avec une foi inébranlable, sachant que les mêmes souffrances sont imposées à vos frères et sœurs dans le monde. Amen. வாசிங்க பாப்போம். 1 பேதுரு, இத பார்த்து வாசிங்க கஷ்டமா இருந்தா. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருவதென்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம். அதை முதல்ல வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் வாசிக்கிறது 7, 8, 9 இருக்க வாசிங்க பார்ப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்ப நமக்கு கவலை, நமக்கு தெரியும். இந்த கவலை குறித்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. கவலை குறித்து தெரியும். நமக்கு வியாதி வந்துட்டா கொஞ்சம் கவலை வந்துடும், நமக்கு தெரியும். கொஞ்சம் பலவீனம் வந்துட்டா நமக்கு கவலை வந்துடும். பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா நமக்கு கவலை வந்துடும். அல்லது இருக்கிற ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம விட்டு போயிருச்சுன்னு சொன்னா, நேத்து பாருங்க ஊழியத்துக்காக நாங்கள் போகும் பொழுது போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்ப நோட்டீஸ் எல்லாம் எடுத்து கார்ல வச்சுட்டோம். தூரம் போற கார்ல என்னடா ஒரு சத்தம் ஒன்று வருது, என்ன சத்தம், கடன்னு ஒரு சத்தம் ஒன்று வருதுன்னு பார்த்தா, பிறகு சரி அது இருக்கட்டும் அப்படின்னு காரை எடுத்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டோம். பார்த்தா பின்னுக்கு வர்றவன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறவர் சொல்றாரு, காரு கிளாஸ் கண்ணாடியை திறக்க சொல்றாரு. நாங்க திறந்தோம். அப்ப நாங்க ஏதோ சொல்றாரு போல அப்படின்ட்டு நான் ஏதோ சிக்னல் பார்த்துட்டோம், சிக்னல் தான் நிக்கிறேன். சில நேரங்கள் அப்படி செஞ்சுட்டோனோ தெரியலன்ட்டு எனக்கு அந்த யோசனை வர இல்ல சொன்னா, பின்னுக்கால உங்களுடைய டயர் வந்து காத்து போயிட்டுன்னு சரி உடனடியா கொண்டு போனோம். கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் கவலை வந்துட்டு. என்னன்னு கேட்டா, ஊழியத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். சுஜாட ஏரியாவுக்கு நாங்கள் போறதுக்கு அப்படியே போயிட்டு அந்த ஏரியாவில் போயிட்டு அங்க ஊழியங்கள் செஞ்சுட்டு ஜாஸ்தியும் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம்னு ரெடி ஆகிட்டோம். ஆனா போறதுக்கு போகும் பொழுது, கார் எடுக்கும் பொழுது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பாதி தூரம் போகும் பொழுது பாருங்க பொல்லாங்கன் ஏஞ்சிட்டான். ஆனால் இந்த அக்னி ஆஸ்திரங்களை எரிக்கத்தக்கதான இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தது. இந்த வாரம் ஃபுல்லா லீவு தான், இந்த வாரம் ஃபுல்லா நான் நடக்கத்தான் வெளியிட போறேன். ஆனபடியால் என்னத்தான் வந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளணும். பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேல் வைத்து விட வேண்டும்? கணவன் மேல் வைத்து விட வேண்டும், மனைவி மேல் வைத்து விட வேண்டும், பிள்ளைகள் மேல் வைத்து விட வேண்டும். அப்படி பார்க்க போனா எல்லாரும் இடத்துல வைக்க வேண்டும் என்று போடவே இல்லை. ஏன் என்று கேட்டால், இயேசுவுக்கு தெரியும் நன்றாகவே, அவர் மேல் நம்முடைய கவலைகளை வைக்கும் பொழுதுதான் நமக்கு விடுதலை, அதுதான் நமக்கு ஒரு வெற்றி, அதுதான் நமக்கு ஒரு ஜெயம், அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனை. இதைதான் பேதுரு சொல்லும் பொழுது, ஏனென்றால் பேதுரு நல்ல ஒரு சீசன், பேதுரு நல்ல ஒரு ஊழியக்காரர், நமக்கு தெரியும். இந்த இயேசுவோடு கூட இருந்து கற்றுக்கொண்டவர், இயேசுனுடைய அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணுக்கு முன்னால பார்த்தவர், இயேசுனுடைய தரிசனங்களை பார்த்தவர், இயேசுனுடைய சுபாவத்தை அறிந்தவர். ஆகவே அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை விசுவாசித்தவர். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை சொல்லுகிறார், அவர் மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்பா, 8வது வசனத்தை. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனால் விசுவாசத்துல உங்களுக்கு தெளிவு வர வேண்டும். யாரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? வார்த்தை விசுவாசிக்கிறீர்களா? உலகத்தை விசுவாசிக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன சொல்லுகிறார்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கு. இந்த தெளிவு இல்லாவிட்டால் விசுவாசத்திலே நாங்கள் பலமுள்ளவர்களாய் வாழ முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கேடகம், எங்கெங்க நமக்கு அந்த கேடகத்தை பாவிக்கணுமோ, ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில வியாதி வரும் பொழுது அந்த கேடத்தினால எப்படி நாங்கள் பாவிக்கணும், நமக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை வரும் பொழுது அந்த கேடகத்தை எங்க பயன்படுத்தணும். ஆகவே நம்முடைய சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் வரும் பொழுது அந்த கேடகம் எதுக்கு கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாச கேடகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்க பயன்படுத்தணும்னு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார். இப்ப என்ன பண்ணுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அடுத்து சொல்லுங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான. இப்ப நல்லா பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் பேதுரு மூலமாக எதிராளியா. ஏனென்றால் இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும், உலகத்திலே நீங்கள் ஜெயிக்கிறவர்களுக்காக பிறந்திருக்கிறீர்கள், உலகத்திலே நீங்கள் விசேஷித்தவர்களாய் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும், மேன்மையுள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், மேன்மையான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விழித்திருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், வாசிக்க பார்ப்போம், கெச்சிக்கிற சிங்கம் போல். இப்ப கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ. இப்ப யார விழுங்கலான்னு யாருன்னு தெரியல, இப்ப யார விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இப்ப சுற்றி திரிகிறான். இப்ப நல்லா தெரியணும், ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கன், இப்ப பிசாசும் சிங்கன் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நல்லா கவனிக்கணும். நீங்கள் வேதத்தை நல்லா படிக்கும் பொழுதே இந்த பிசாசுனுடைய காரியத்தை எல்லாமே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தார் நமக்கு தெரியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அந்த பழைய பாம்பாகிய பிசாசினுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினார், அவனுடைய பற்கள் புடுங்கப்பட்டது. ஆகவே அவனுக்கு விழுங்க தெரியும், கடிக்க தெரியாது. ஏன்னா விழுங்கத்தான் முடியும், கடிக்க தெரியும். ஆனால் இயேசு அப்படியாப்பட்டவர் அல்ல, சத்துருவை கடிக்கிறவராயிருக்கிறார், சத்துருவை விரட்டுகிறவராயிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். பாருங்க, கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்தது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து. இப்ப இதெல்லாம் இருக்குதப்பா உங்களுக்கு. பாருங்க, பேதுரு எவ்வளவு அழகா சொல்லுகிறார், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இருக்கும் பொழுது நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிக்கணும்னா சத்துரு எழும்பித்தான் வருவான், போராட்டம் வரும், வியாதி வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் சத்துரு விழுங்க பார்த்து கொண்டே இருப்பான். எந்த ரீதியில எப்படா நம்முடைய பிள்ளைகளை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒன்று அங்கே பேதுருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்க, விசுவாசத்திலே பாருங்க, தெளிந்த புத்தி. அடுத்த அந்த வசனத்தை வாசிங்க சொல்லுங்க. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து. அப்ப யாருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நமக்கு பிசாசு தான் எதிராளி, கணவன் எதிராளி கிடையாது, மனைவி எதிராளி கிடையாது, பிள்ளைகள் எதிராளி கிடையாது, பக்கத்து வீட்டுக்கார எதிராளி கிடையாது, ஊர்ல இருக்கிற நம்முடைய சொந்தக்காரர்கள் எதிராளி கிடையாது, நமக்கு வேலைத்தளத்தில் எதிராளி கிடையாது. நமக்கு ஒரே ஒரு எதிரி பிசாசு ஒருவன் தான், ஒரே ஒரு எதிரி சத்துரு தான். ஆகவே இவனை வீழ்த்த வேண்டும் என்றால் விசுவாசம் என்னும் கேடகத்தை சரியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலே உங்கள் சகோதரத்திலே பாருங்க, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப சத்ருவுக்கு தான் நாங்கள் எதிர்த்து நிக்கணும். என்னத்துக்கு? அதுக்கு தான் கேடகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் கேடகம். ஏன் என்று கேட்டால் பாதுகாப்பு. நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சேஃப்டி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கையில செழிப்புக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய சுகத்துக்கு ஒரு பாதுகாப்பு. ஆகவே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிக்க நிக்க என்ன நடக்கிறது? சத்ருவால ஜெயிக்க முடியாது. நாங்கள் விசுவாசிக்க 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 என்ன நடக்கிறது? ஜெயத்தை நாள்தோறும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்க, இன்றைக்கு வாசித்த அந்த சங்கீத புத்தகத்திலே 90வது சங்கீதத்திலே 17வது வசனத்திலே அந்த 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பாப்பா தம்பி. 90:17 சங்கீதம் 90:17 ஒரு படம் போகும். Que la grâce de l'Éternel notre Dieu soit sur nous, affermis sur l'œuvre de nos mains, lui affermis l'œuvre de nos mains. Amen. ஆமென். வாசிங்க சமதிக்கா. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஓகே, இப்ப இது ஆரம்பத்திலே நாம் வாசித்தோம் ஆராதனையிலே. இது மோசேயின் சங்கீதம். இப்ப மோசே ஆண்டவரிடத்திலே நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆகவே அவருடைய ஜெபம் எப்படி ஆயிருக்கிறது? மோசே குறித்து அதிகமாய் சொல்ல தேவை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசேனுடைய ஜெபம் வல்லமையான ஜெபம், அசைக்கத்தக்கதான ஜெபம். ஆகவே மற்றவர்களை வழிநடத்தத்தக்கதான ஒரு ஜெபம், பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற ஒரு ஜெபம். அவ்வளவு பெரிய ஒரு ஜெபம் நமக்கு தெரியும். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, வாசிங்க பாப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம்
எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இப்ப பாருங்க, எங்கள் மேல் இருப்பதாக. எல்லாருக்கும் பொதுவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், மோசே அவருடைய ஜெபத்திலே, ஆண்டவரே உங்கள் மேல் உள்ளதான அந்த பிரியம், ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஏன் என்று கேட்டால் இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தின் கேடகத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டபடியால் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கிடைச்சிச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு, அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, அவர்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகணுச்சு, அவருடைய வாழ்க்கையிலே திருப்புமுனை உண்டாகணுச்சு. ஆனால் விசுவாசிக்காதவர்கள் எப்படி போனார்கள்? மாண்டு போனார்கள், மடிந்து போனார்கள், நமக்கு தெரியும். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார் மோசே? அங்க தேவ சமூகத்திலே இருந்து ஜெபிக்கும் பொழுது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இப்ப பிரியம் நமக்கு முக்கியம். ஆகவே கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறபடியால் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சங்கீத புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் நமக்கு தெரியும். ஆகவே என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார், அவருடைய மகிமையினாலே அவருடைய என் தலையை உயர்த்துகிறவர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, ஆகவே என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சத்துருக்கள் பெருகிவிட்டார்கள், ஆனால் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நிமிர்ந்து பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். ஏன்? அந்த விசுவாசம். ஆகவே தான் மோசே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகவே பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஏன்னு கேட்டா, நாங்கள் உலகத்தில் மேல பிரியம் வைக்க முடியாது. உலகத்தில் மேல பிரியம் வைத்து விட்டா நாங்கள் பிசாசு கிட்ட நாங்கள் ஜெயிக்க முடியாது. பிசாசு கிட்ட நாங்கள் தோத்து போயிருவோம், சத்துரு கிட்ட நாங்கள் தோத்து போயிருவோம், வியாதியில விழுந்துருவோம், பொருளாதாரத்துல மடங்கடிக்கப்பட்டுருவோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை உள்ளதா அமையாது, ஒரு பாராட்டத்துக்குரியதா அமையாது. ஆகவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை உள்ளதா அமைய வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நீர் கொடுத்திருக்கிறேன், அது எங்களுக்கு கிடைத்ததான அந்த வரம், அந்த வரத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுதான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கவர் பண்றது, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் இந்த விசுவாசம். அப்ப சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆகவே இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரிகைகளை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். எங்களுடைய கைகளின் கிரிகை ஒன்று இருக்கிறது, நாங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. எங்களுடைய கைகள் கிரிகள் என்ன? ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய கிரியைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க, எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரிகளை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தி அருளும். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம் பாருங்க, ஒரு அருமையான ஒரு ஜெபம். ஏன்? ஆண்டவர் மேல உள்ள நேசம், ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ளதான அந்த 100க்கு 100 வீதம் அப்படியே மோசே தேவ சமூகத்திலே சார்ந்துட்டான். இதுதான் மகா பெரிய ஒரு விசுவாசமா இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அடுத்து நாம இந்த விசுவாசத்தினுடைய காரியத்தை சங்கீதம் 18:2 ஒரு வாசிக்க தம்பி பார்ப்போம். 18:2 அடுத்த காரியத்துக்கு போகணும். 18:2 ஒரு வாசிக்க போவோம். சங்கீதம் 18:2. Ma force. Amen. 18:2 வாசிப்போம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் தூதமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். முதல்ல இருந்து வாசிப்போம். முதல்ல நான் சொல்றேன், கர்த்தர் கர்த்தரின் கன்மலையும். இப்ப சங்கீதக்காரனுக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டு, இந்த விசுவாசத்தை விட்டு அவன் விலகி போகவில்லை. ஏனென்று கேட்டால் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தெரியும் நன்றாகவே ஒரு பாதுகாப்பு விசுவாசம் தான். அந்த கேடகத்தை யுத்தத்துக்கு போகும் பொழுது கேடகம் அவசியம். எதிரி தாக்கும் பொழுது இந்த கேடகத்தை வச்சுதான் அங்கங்க அவனை மறைக்க முடியும், சரீரத்தை மறைக்க முடியும், தலையை மறைக்க முடியும், நம்முடைய கால் கையில பாதுகாக்க முடியும். கேடகம் இல்லாவிட்டால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. டைரக்டா அப்படியே அம்பு வந்து நம்முடைய நெஞ்சில குத்து போயிடும், அல்லாட்டி தலையில வந்து குத்துப்பட்டு அந்த இடத்துல பொட்டுன்னு போய் சேர்ந்துரும். இப்ப இதுக்கு என்ன தேவை? இதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இந்த பாதுகாப்பு என்ன? விசுவாசம் என்ன? கேடகம். இதை நாங்கள் பிடித்திருக்கிறோம். ஆகவே பிடித்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இப்ப சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும். நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் இப்ப பாருங்க, நல்லா சொல்றாரு, கேடகமும் நான் நம்பி இருக்கிற கேடகம். அப்ப எனக்கு என்ன? என்னுடைய விசுவாசம் எல்லாமே இயேசுதான், என்னுடைய விசுவாசம் எல்லாமே அவர்தான். பரலோகத்தில் இருந்து அவருக்கு எனக்கு செவி, நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு செவி கொடுக்கிறார். தேவ பிரசன்னத்திலே மூழ்கும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அந்த கேடகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் என்னுடைய கேடகம். 91வது சங்கீதம் முழுமையை
நாங்கள் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், அவர் என் கோட்டை, அவர் என் தஞ்சம், நான் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறார். ஆகவே அவர் உன்னதமானவருடைய மறைவிலே நான் இருக்கிற பொழுது, சர்வ வல்லவருடைய நிலையிலே இருக்கிற பொழுதே அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஏன்? எனக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்ப விசுவாசம் இல்லாத வாழ்க்கை எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. இன்றைக்கு பல வருஷங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். சடார் என்று ஒரு வியாதி வந்துவிட்டால் ஆனால் அவருடைய விசுவாசத்தை அதிலே பார்க்க முடியும். ஆகவே அவருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல டக்குனு ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டு, அதை ஏதோ ஒரு புள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு, ஆனால் அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் பின்னிட்டு பார்த்தோம் என்றால் அவர்களிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்ற அந்த விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம் என்று கண்டு கொள்ள முடியும். இதை தான் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை எந்த அளவுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு விசுவாசம் என்கின்றதான வரத்தை ஆண்டவருக்கு. அப்ப எப்பொழுதுமே ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து. ஆகவே தான் உங்களுக்கு தெரியும், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்க்க முடியும். இந்த 5வது வசனத்திலிருந்து 6, 7, 8 நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலேயே படுத்து கிடக்கிறான். அவனுக்கு என்ன விசுவாசம்? என்றைக்கோ ஒரு நாளைக்கு தேவ தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவார். அந்த தேவ தூதன் வந்து பரத்திலிருந்து, ஆகவே ஏஞ்சல் வந்து அந்த தேவ தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கும் பொழுது இவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஏனென்று கேட்டால் யாரு முன்னுக்கு போறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்கப்படுவார் வேதம் சொல்லுகிறது. இது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்ப எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகிறதுக்கு என்ன செய்யணும்? எப்பயாவது தேவ தூதன் வந்து, அது என்னைக்கு ஒவ்வொரு நாளுமா இருந்தாலும் பரவாயில்ல, சரி அந்த நேரத்துல போய் இருக்கலாம். இப்ப இவன் என்ன 38 வருஷமாய் படுக்க போட்டு காத்திருக்கிறான். படுக்கை அங்கே போட்டுட்டான், வேற வழி இல்லை. ஏனென்று கேட்டால் அவன் எழுந்து நடக்கணும். 38. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதுக்கு முன்பதாகவே, அவர் பூமிக்கு மனுக்குலத்தை ரட்சிக்கிறதுக்கு வருவதற்கு முன்பதாக, பூமியில இருக்கிறதான மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வருவதற்கு முன்பதாக, சிலுவையிலே அறையப்படுகிறதுக்கு முன்பதாகவே, மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுகிறதுக்கு முன்பதாகவே எங்க இருக்கிறான்? பெதஸ்தா குளத்தண்டையில கிடக்கிறான். என்ன இவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு? எப்ப தேவ தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கொஞ்சம் கலக்குவாரோ அப்ப நான் போய் இறங்கணும். ஆனா இறங்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆட்கள் இல்லை. அதுக்குத்தான் இயேசு வழியருகே வரும் பொழுது ஒரு காரியத்தை கேட்கிறார், நீர் சுகமடைய விரும்புகிறாயா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கட்டி எழுப்ப நாம் விரும்புகிறோமா? விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறதுக்கு நாம் விரும்புகிறோமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை நாளுக்கு நாள் நாங்கள் பிடித்து நிற்கிறோமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன். மோசே சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் உண்மையில் பிரியம் வைத்திருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறது போல, இதோ அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இது எல்லாம் அடையாளமாக இருக்கிறது. விசுவாசத்தை நாங்கள் பிடித்து நிற்கின்ற பொழுதே ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் என்ன நடக்கிறது? 38 வருஷமா கிடக்கிறான், அப்படியே கிடக்கிறான். சுகமாக்குறதுக்கு யாரும் இல்லை, காப்பார் அவரை பார்ப்பார் யாரும் இல்லை, கேட்பார் யாரும் இல்லை, தேடுவார் யாருமே இல்லை. ஏன் என்று கேட்டால் அவன் திமிர்வாதக்காரன். அவனை பிடிக்க முடியாது. பிடிச்சா சில நேரங்களில் நம்ம சில நேரங்களில் திமிர்வ பாருங்க. ஒரு சில வாழ்க்கையில இலங்கையில இங்க அப்படி கிடையாது. இங்க பிடிக்கவும் முடியாது. ஆகவே இலங்கையில இந்தியாவில் கொஞ்சம் முரட்டாட்டமான ஆட்களை, கொஞ்சம் ஆடுற ஆட்களை பிடிச்சா நம்முடைய முகம் இல்லாமல் போய்விடும், நம்முடைய மூக்கு இல்லாமல் போய்விடும், நம்முடைய கண் இல்லாமல் போய் நமக்கு தெரியும். ஆகவே இவர்கள் எல்லாம் பண்ண பயந்த ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் இவனை பிடிக்காம இருந்திருக்கலாம், இவனிடத்துல கேட்காம இருந்திருக்கலாம். பாருங்க, இயேசு தேடி வந்து ஒரு காரியத்தை செய்கிறார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஓ, நான் விரும்புகிறேன். ஆனா 2வது காரியத்தை அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் அங்க விடுறதுக்கு யாரும் இல்லை, பெதஸ்தா குளத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ. அந்த நிமிஷமே அவன் சுகமாவன். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 38 வருஷமாய் படுக்க போட்டிருந்தவனே சுகப்படுத்தினார் என்று சொன்னால், சாதாரண வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்துறது எவ்வளவு நேரம் முடியும்? ஆகவே என்ன வியாதியா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே, தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் நான் பேசுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் நான் பேசுகிறேன். என்று கேட்டால் இது கடந்த வாரத்திலிருந்து என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு வசனம். என்று கேட்டால் கத்தார்ல இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அட்டிப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்படியே சைக்கிள்ல போகும் பொழுது விண்ட்ஸ்கிரீனை உடைச்சிட்டு உள்ளுக்கு போயாச்சு. உள்ளுக்கு போனா என்ன நடக்கும்? கை உடைஞ்சுக்கிட்டு.
கை உடைஞ்சு பத்தாதுன்னு என்ன நடக்கும், இங்கெல்லாம் காயம். ஏன்னா இங்கெல்லாம் காயம். ஆகவே அப்ப எல்லாம் நல்ல முடியா, இப்ப மாதிரி இல்லை, நல்ல முடி நல்லா இருந்துச்சு. ஆனபடியால் என்ன நடக்குது, இப்ப காலும் உடைஞ்சு கையும் உடைஞ்சு, ஒரு பக்கம் வலது கால் உடைஞ்சு, இன்னொரு பக்கம் இடந்து கை உடைஞ்சு. இன்னைக்கும் இந்த கம்பி இருக்கா, இன்னைக்கும் இந்த கம்பி இருக்கு. இந்த கம்பி யாருமே நம்ப மாட்டாருங்க எனக்கு உள்ளுக்குள்ள கம்பி இருக்கிறதான்னு. ஆனால் அந்த கம்பி ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் கொடுத்த பலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் எப்பயோ இப்ப ஊர்ல சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் பட்டுட்டு கட்டார்ல இருந்துட்டு 4-5 வருஷத்துக்கு பிறகு போன உடனே உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏர்போர்ட்ல எல்லாம் வந்திருக்காங்க என்னை வரவேற்கிறதுக்கு, சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க, என்ற சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியே வந்து பார்க்கிறார்கள். இவன் ஒரு பக்கத்துல என்னத்துக்கு வந்தார்கள்னு தெரியல, இவன் மடங்கி போயிட்டானா. அப்போ கார்ல ஏறும் பொழுது சொன்னா, நாங்க என் அம்மா நினைச்சிச்சுடா உனக்கு கால் இல்லைன்னு தான் நினைச்சிச்சு அப்படின்ட்டு. உனக்கு கால் இல்ல. பாருங்க அவங்களுடைய சிந்தை எப்படியா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நல்ல காலை கொடுத்து நல்ல கையை கொடுத்து, ஏன் அந்த விசுவாசம் விலகி போகவில்லை. நான் ஹாஸ்பிட்டல் 2.5 மாசம் இருந்தேன். லூலு சென்டர் மாத்திரம் தான் தெரியும். ஆல்சாத்துல இன்னைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் அஹமது ஹாஸ்பிட்டல், அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு உலகத்திலே 2வது இடத்துல இருக்கிறதான அந்த ஹாஸ்பிட்டல். ஆனபடியால் அந்த 2.5 மாசம் அந்த லூலு சென்டர் பார்ப்பேன், கண்ணாடியை பார்த்தா அப்படி திறந்து பார்த்தா தெரியும் லூலு சென்டர் மாத்திரம் தான். 2.5 மாசம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். ஆனால் விசுவாசம் விட்டு விலகவே இல்லை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு கர்த்தர் என்னை நடத்துவார், என்றைக்கோ ஒரு நாளைக்கு கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். பார்த்த டாக்டர் சொன்னாரு, கை விளங்காம போயிடும், உனக்கு அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான். எனக்கு மலையாளி டாக்டர் இருந்தா, பாலஸ்தீன டாக்டர் இருந்தா, மலையாளி நல்லா தமிழ் பேசுவாங்க. கேட்கும் பொழுது சொன்னார்கள், அவனிடத்துல இந்த டச் பண்ணி அந்த கம்ப்யூட்டர்ல போட்டு அந்த நரம்புல எல்லாம் இருக்குதான்னு பார்த்து ஒவ்வொரு இதெல்லாம் துடிச்சு போகுது. அப்பதானே நமக்கு அனுபவம். எல்லாம் போட்டு ஒவ்வொரு விரலா செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த கை வேலை செய்யாது. ஆனால் ஆண்டவர் 5.5 மாசத்துக்குள்ள பூரண சுகத்தை கொடுத்து, நல்ல போன சபை, நல்ல சபை, நல்ல ஜெபிக்கிற சபை, தேடி வந்தார்கள், ஜெபித்தார்கள். ஆகவே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நின்றபடியால் பூரணமான சுகம், பூரணமான விடுதலை. சில நேரங்களில் சில பலவீனங்கள் வரும், ஆனால் ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்து என்னை கொண்டு போக. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த 100% உண்மை, சத்தியம். ஆனபடியால் தான் நான் தைரியமா பிரசங்கிக்கிறேன். இல்லாட்டா நான் பிரசங்கிக்க முடியாது. அப்ப விசுவாசம் என்னும் கேடகம் அப்ப 38 வருஷங்களாய் இருந்ததான இந்த திமிர்வாதக்காரனே ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஏன் என்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு விசுவாசம். ஏன் அந்த பெதஸ்தா குளத்து மேலதான் அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தானோ அன்றைக்கு அவனுக்கு விடுதலை. அப்ப என்றைக்கு நாம் இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்கிறோமோ, என்றைக்கு இயேசுவின் பக்கம் நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு நமக்கு சுகம், அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை விடுதலை, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெயம், அன்றைக்கு மேலான ஒரு வாழ்க்கை, அன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுதான் முக்கியம். இப்ப 2வது காரியத்துக்கு போகிற நேரம் போகிறபடியா, இப்ப பவுல் இந்த 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 17 ஒரு வாசிங்க தம்பி. 2வது காரியத்தை போகும் Prenez aussi le casque du salut et l'épée de l'esprit, qui est la parole de Dieu. Amen. Amen. சொல்ல எபேசியர் 6:17 வாசிங்க வசுபதிக்கா. ரட்சணியமென்னும் தலச்சிராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப 2வது நம்முடைய மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்னும் கேடகம் தேவை. வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாகிய நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஓகே, 2வது ஒரு காரியம் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாய் அடைய வேண்டும் என்றால், இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை உள்ளதாய் அமைய வேண்டும், குடும்பம் மேன்மை உள்ளதாய் அமைய வேண்டும், பிள்ளைகள் மேன்மை உள்ளதாய் அமைய வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையானவர்களாய் இருக்கிறோம். இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்குத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எதற்காக? ஆண்டுடைய சமூகத்திலே மேன்மை உள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? ரட்சணியம் என்னும் தலைசீராவை தேவ வசனமாகிய, அப்ப ரட்சணியம் என்னும், ஆகவே உங்களுக்கு விடுதலை கிடைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சுகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. ஏனென்றால் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள், உங்களுடைய வியாதி இல்லாமல் போகுது, உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாமல் போகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவருடைய நாமத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது நீங்கள் விடுதலை ஆக்கப்படும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது சொல்லுகிறார், ரட்சணியமின் தலைசீராவை
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப சொல்லுகிறார், நீங்கள் ஒன்று கேடகத்தை பிடிச்சுக்கொள்ளும். விசுவாசம் தேவை. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால்தான் வர்ற சத்துருவை நீங்க எதிர்த்து நிற்க முடியும். யுத்தத்துக்கு போகும் பொழுது நமக்கு தெரியும், வேதத்துல பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்துல இப்ப மாறில, இப்பதான் அடிச்சோன்னா அந்த ஆள் இல்லாம போயிடுறாரு. மேல இருந்து பாருங்க, ஈரான்ல பயங்கர சண்டை நமக்கு தெரியும். நேற்றெல்லாம் பயங்கர சண்டை போய் கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா, எங்க போகணுமோ அங்க போட்டாச்சு, ஆல் அவுட். அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கேடகமும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, ஈட்டியும் தேவையில்ல, ஒன்று கத்தியும் தேவையில்ல. மேல இருந்து போட்டார்னா ஆல் அவுட். ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த கேடகத்தை பயன்படுத்தினார். அந்த கேடயத்தை பயன்படுத்த என்ன நடக்கிறது? அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆவியின் பட்டயமாகிய இந்த தேவ வசனம் முக்கியம். இந்த தேவ வசனம் இருந்தால்தான் நீங்கள் சறுக்கி விழமாட்டீர்கள். இந்த தேவ வசனம் இருந்தால்தான் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். தேவ வசனம் இருந்தால்தான் கச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சத்துரு தேடி வந்தாலும் அங்கிருந்து வரும் பொழுதே சத்துருடைய தலையை வெட்டுகிறதுக்கு ஆண்டவர் இந்த வேதத்தின் வார்த்தையை கொடுத்து அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒத்தரிசியம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இது மிக மிக ஒரு முக்கியம். அப்ப பவுல் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் ஆவியின் பட்டயமாகிய, பாருங்க, வேற பட்டயம்னு சொல்லி இருக்கலாம், வேற ஏதோ ஒரு பட்டயத்தை சொல்லி இருக்கார், ஆவிக்குரியவர்கள் என்று பிரித்து காண்பிக்கிறார். அப்ப தேவ சபை என்று பிரித்து காண்பிக்கிறார்கள். விசுவாசி என்பது பிரித்து காண்பிக்கிறார். பரலோகத்துக்குரியவர்கள் என்று பிரித்து காண்பிக்கும் பொழுது சொல்கிறார், ஆவியின் பட்டயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது காரியத்தை நீங்க எடுத்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் எடுத்து வாசிங்க தம்பி. ஒருக்கா எபிரேயருக்கு எழுதுறதான ஆக்கியன் எழுதுறான 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்ப்போம். En effet, la parole de Dieu est vivante et efficace, plus tranchante que toute épée et deux tranchants, pénétrante jusqu'à séparer âme et esprit, jointure et moelle. Elle juge les sentiments et les pensées du cœur. Amen. அடுத்து சங்கீதம் 19 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, வாசிங்க பாப்பா சுமதியக்கா. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆமா, இருபுறம் உள்ளதான எந்த பட்டயத்தையும் கருக்குள்ளதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. சரி, ஓகே ஓகே. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதுமாய் இருக்கிறது. ஓகே, இப்ப இந்த காரியம் எபிரேயன் ஆக்கியன் எழுதும் பொழுது தெளிவா எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம். இப்ப என்ன காரியம் என்று கேட்டா, தேவனுடைய வார்த்தையாகிய இந்த ஆவியின் பட்டயம் உங்களுக்கு தேவை. இப்ப ஈட்டி இருந்தால் தானே இருக்கிறவனை கொத்த முடியும். ஈட்டி இருந்தா தானே நம்ம வர்ற எதிரியா நாம தாக்க முடியும். இல்லாவிட்டா நம்ம பாதுகாப்பு விசுவாசம் மட்டும் போதும் நமக்கு. ஆகவே இந்த கேடகம் மட்டும் நமக்கு போதும். இதை வச்சு இவனை பாதுகாத்துடலாம். ஏன்? அந்த கேடகம் வேலை செய்யும். நமக்கு உண்மை விசுவாசம் முக்கியம். ஆனால் ஆவியின் பட்டயம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் வரும், ஒரு வல்லமை வரும். இதுதான் கத்தி. ஆகவே இந்த தேவ வசனம் ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள என்ன நடக்கிறது? அசத்துருடைய தலையே வெட்டுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இங்க எபிரேயன் ஆக்கியன் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீங்க 119வது சங்கீதத்துல நேற்றைய நாள்ல நாங்கள் உபவாச கூட்டத்துல வீட்டுல தியானிச்சோம். பாருங்க, இதுல வாசிக்க தம்பி 19வது அதிகாரத்துல சங்கீதத்துல 7ல இருந்து 11 வரை வாசிக்க பார்ப்போம். 19 Il se lève à l'extrémité des cieux et achève sa course à l'autre extrémité. Rien ne se dérobe à sa chaleur. La loi de l'Éternel est parfaite. Elle restaure l'âme. Le témoignage de l'Éternel est véritable. Il rend sage l'ignorant. Les ordonnances de l'Éternel sont droites. Elles réjouissent le cœur. Les commandements de l'Éternel sont purs. Il éclaire les yeux. La crainte de l'Éternel est pure. Elle subsiste à toujours. Les jugements de l'Éternel sont vrais. Ils sont tous justes. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், இப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இதுதான் எபிரேயன் ஆக்கியம் சொல்லும் பொழுது சொல்லுகிறான். நாங்கள் வாசித்தோம் 4ஆம் அதிகாரம். ஒரு கப்படுங்க போப்ப. எபிரேயன் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லும் பொழுது 12வது வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார். பாருங்க, எபிரேயன் ஆக்கியம் சொல்லும் பொழுது வாசிக்க பாப்பா. இது ஒரு கொஞ்சம் வாசிக்க பாப்பா. தேவனுடைய வார்த்தையானது
டக்குனு வாசிச்சு பாப்போம். தேவனுடைய வார்த்தை அதற்கு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இப்ப உள்ளதாய். தேவனுடைய வார்த்தை எப்படியாப்பட்டதா இருக்கிறது? ஒன்று ஜீவனும், அந்த ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது, உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆதாமை படைக்கும் பொழுது நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவருடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், அடுத்து என்ன பண்ணுகிறது? வல்லமை. அப்ப சத்ருவை கீழே விழுத்தணும்னு கேட்டா வல்லமை தேவை. ஆகவே கேடக முக்கியத்தை போல வல்லமை தேவை. இப்ப வல்லமை இல்லாவிட்டால் சத்ருவை ஜெயிக்க முடியுமா? அப்ப வல்லமை என்ன? தேவனுடைய வசனம். வல்லமை என்ன? ஆவியின் பட்டயம். இதை கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் மனப்பாடம் பண்ணுங்க. கொட்டி கொட்டி சொல்றோம், இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. இப்ப அடுத்த வார்த்தை தொடங்க போகுது, மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஏன் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ண என்ன நடக்கிறது? சத்துரு உள்ளத்திலே கிரிகை செய்ய முடியாது, வீட்டிலே கிரிகை செய்ய முடியாது, நமக்குள்ளே கிரிகை செய்ய முடியாது. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறதே, ஏன் நீ பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாறுகிறதுக்கு மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருப்பேன் வசனம் சொல்லிருக்கிறதே. இதோ இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். ஆனபடியால் தான் இங்கே சொல்லுகிறதே, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருப்புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும், எப்பேற்பட்டதான காரியமாயிருந்தாலும் அவருடைய வார்த்தை ஜெயத்தை கொடுக்கும். அவருடைய வார்த்தை இப்ப 19வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது, இப்ப 19வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இப்ப என்ன? கர்த்தருடைய வேதம் குறைவானது கிடையாது. அப்ப 38 வருஷங்களா இருந்ததான இந்த மனுஷருடைய வாழ்க்கையில குறைவான சுகமா? கிடையாது. பூரண சுகமுள்ளவனாய் மாறினான். ஏன்? இவனுக்குள்ள இருந்ததான விசுவாசம். இப்ப இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆவியின் பட்டயத்தை நாங்கள் கையிலே வைத்துக் கொள்ளுகிற பொழுது, தேவ வசனத்தை இருதயமாகிய பலகையிலே நாங்கள் எழுதி கொள்ளுகிற பொழுது பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். அடுத்து வாசிக்க பார்ப்போம். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்ப ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நாளுக்கு நாள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா பலனுள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய கெண்டக்ட், நம்முடைய தொடர்பு ஆண்டவருக்கும் நமக்கும் சரியான தொடர்பு இருக்கணும், பரலோகத்துக்கும் நமக்கும் சரியான தொடர்பு இருக்கணும். அதுதான் ஜீவனும் வல்லமையும் கொடுக்கிற தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. ஆகவே இந்த தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது. இந்த தொடர்பை துண்டிக்கிறதுக்கு தான் சத்துரு என்ன பண்ணுகிறான்? கொஞ்சம் கொஞ்சமா போராட்டம், பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரம் இதெல்லாம் கொண்டு வந்து, மன குழப்பத்தை கொண்டு வந்து, மன சிந்தனைகளை கொண்டு வந்து நம்ம மடங்கடிக்க நினைக்க பார்ப்பான். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிற பொழுது, ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சி முழுமையானது பேதையை ஞானியுமாய் ஆக்குகிறது. நல்லா கவனிக்கணும். இப்ப இரண்டாவது காரியத்துக்குள்ள ஆண்டவர் போகும் பொழுது சொல்லுகிறார், பேதையாகிய என்னையோ பேதையாகிய உங்களையோ எப்படியாப்பட்டவராய் மாற்றுகிறார்? ஞானியாய் மாற்றுகிறார். எது மாத்துகிறது? தேவனுடைய வசனம். படிப்பு மாத்துனுச்சா? கிடையாது. தொழில் மாத்துனுச்சா? கிடையாது. பணம் மாத்துனுச்சா? கிடையாது. ஆகவே பகுத்தறிவு மாத்துனுச்சா? ஒரு காலமும் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, இது தேவை. பணம் தேவை, படிப்பு தேவை, பதவி தேவை, இது எல்லாம் தேவை. ஆனால் தேவ பிள்ளைகள் சார்ந்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆவியின் பட்டயம். ஏனென்றால் ஜெயிக்க வேண்டும், மேலானவர்களாய் மாற வேண்டும். அப்ப உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டும், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும், உலகத்தின் சுடர் ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும். இதற்குத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீங்கள் ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, சாட்சியை முழுமையானதும் பேதையை ஞானியுமாய் ஆக்குகிறது. பாருங்க, பேதையை ஞானியுமாக்குறது என்ன? ஆண்டவர். பேதையை ஞானியுமாக்குறது யாரு? வேதம். அப்ப வேதத்தை வாசிக்க வாசிக்க என்ன நடக்கிறது? ஞானம் பிறக்கிறது. என்னத்துக்கு ஞானம் பிறக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறது. என்னத்துக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தினுடைய பாவத்திலே வாழாதபடி பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் எல்லா மனிதரும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு 6 அறிவு இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு 7வது ஒரு அறிவு இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய அறிவு, அதுதான் வேதத்தின் அறிவு, அதுதான் தேவ பிரசன்னம் நிறைந்த அறிவு. அப்ப அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? கண்டு கொள்வார்கள். கண்டு கொள்ளத்தக்கதான அந்த கிருபையை ஆண்டவர். இதுக்குத்தான் வேதம் நமக்கு தேவை, இதுக்குத்தான் ஆவியின் பட்டயம் தேவை. அப்ப அடுத்த வசனத்தை வாசிக்க போப்ப சுமதியக்கா, 8வது வசனத்தை. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, வேதம் என்ன மாதிரியான ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காரியம். 119வது சங்கீதம் 165வது வசனம்.
ஆகவே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறபடியால் மிகுந்த மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிற எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரே அவ்வளவுதான். பாருங்க, இப்ப என்ன சொல்ற, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும். இப்ப கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை எப்படியா இருக்கிறது? சரியான வழி. உலகம் கொடுக்கிற வழி என்ன வழி? நாளைக்கு கிடைக்கும், கிடைக்காது. உலகம் கொடுக்கிற வழி என்ன? பாவத்துல விழு, மேல வர முடியாது. கொடுக்க மட்டும் சத்துரு கொடுத்து கொண்டே இருப்பான், நேரம் வரும் பொழுது அடிச்சு கீழே வீசிடுவான். அது கிடையாது நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரண்டா கொடுத்தார்தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா. கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அங்க யுத்தத்துல நாம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கிறதா. ஆனா இருதயத்துல வெற்றிக்கு அடையாளம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். வார்த்தைக்குள்ள போக போக என்ன நடக்கிறது? வாசிக்க வாசிக்க ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இப்ப அடுத்த வசனத்தை, அடுத்த காரியத்தை வாசிக்க, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும். இப்ப ரெண்டாவது, இப்ப இந்த காரியத்தை நீங்க உலகத்துல எந்த புத்தகத்துல போய் தேட முடியாது. ஏனென்று கேட்டால் பரிசுத்த வேதாகமம். சாராம்சமே, இதனுடைய அர்த்தமே பரிசுத்த வேதாகமம் தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இது என்ன? தூய்மையானது. இது பொய் கிடையாது. இது சொன்னது நடக்கும். ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னுக்கு சொல்லுவாங்க, ஐயோ அடே பைபிளை துறக்க கூடாது, அதுல உண்மை இருக்குது, ரட்சிக்க இயேசு யாருன்னு தெரியாத நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு கத்தோலிக் சேர்ச்சு தெரியும். அங்கங்க படத்தை கொளியிருப்பாங்க, மாதா இருப்பாரு, அவரை பார்த்து அப்படி ஒரு இப்படிங்கிறது, இப்படி கையை எல்லாம் செய்யற மாதிரி நம்ம சரி ஸ்கூல்ல கூட்டிட்டு போவாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல அது உள்ளுக்கு போறதுக்கே பாதரும் பட மாட்டான். ஆனால் பாருங்க, அப்படியாப்பட்ட காலத்துல என்ன நமக்கு தெரியாது. ஆனா அப்பே சொல்லுவார்கள், நீங்கள் வேதத்தை, ஐயோ வேதத்துல எல்லாம் உலகம் அழியிற எல்லாம் போட்டு உனக்கு தெரியுமா அப்படிமா? உண்மையிலே தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஆனா இப்ப தெரியும். இப்ப கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. அப்ப தெரியாது. உலகம் அழிஞ்சிருக்குன்னா நமக்கு அப்படியா, அதை தொடையே விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தொட்டு பார்த்து வாசித்து அதில் மகிழ்ந்திருக்கு. அதுக்கு தான் வேதம். ஆகவே அது பயப்படுகிறதுக்கல்ல, அது பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு, விசுவாசமாய் வாழுகிறதுக்கு, நேசித்து வாழுகிறதுக்கு, விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறது. இப்ப பாருங்க, வசனம் சொல்லுகிறது, என்றைக்கும் நிலைத்து வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கு. அடுத்த 8வது பிரெஞ்சில பார்க்கணும், வாசித்து பார்க்கணும் என்ன போடுறோம் பாருங்க. அவைகள் 8வது வருஷத்தை இன்னொருத்தர வாசிக்க பார்ப்போம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கணவன் சொல்ற வார்த்தை நம்முடைய இருதயத்தை கரைய பண்ணிடும், நமக்கு தெரியும். மனைவி சொல்ற வார்த்தை நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துரும். ஆகவே அம்மா அப்பா சொல்ற வார்த்தை நம்மள அப்படியே ஒரு கொம்பெரி மூக்கன் கொத்துற மாதிரி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போயிரும். கட்டு விரியன் கொத்துற மாதிரி நமக்கு பெரிய பிரச்சனையா போயிரும். இது நமக்கு தெரியும். ஆகவே டெலிபோன்ல இருந்து இலங்கையில இந்தியாவில இருந்து போன் வந்தா நம்மள ஏதோ கொம்பெரி மூக்கன் கொத்துற மாதிரி இருக்கும், அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்கிறது? வேதத்தை வாசிக்கிறது. இந்துசா கவனமா கேட்கணும். வேதத்தை வாசிக்கிறபடியால் என்ன நடக்கிறது என்று கேட்டா சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருகிறது. எங்க? வேதம் தான். டெலிபோன் கிடையாது. ஒரு காலம் டெலிபோன் அப்படித்தான் வரும். கொம்பெரி மூக்கன் வழியில வரும், கட்டுவிரியன் வழியில வரும், நாகப்பாம்பு வழியில வரும். இது அது பாம்புட வேலையத்தான் செய்யும். சொல்றவர்கள் சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே ஆவியின் பட்டயத்தை பிடித்தோண்டு சொன்னா கொம்பெரி மூக்கொண்ட தலையை இல்லாம பண்ணி விடலாம், கட்டுவிரியன்ற வாழை இல்லாம பண்ணி விடலாம். ஆகவே நமக்கு தெரிஞ்ச இந்த பாம்புகள் தான். ஆகவே இதெல்லாம் தள்ளி விடுறதுக்கு என்ன? ஆவியின் பட்டயம் மிக மிக முக்கியம். என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கற்பனை தூய்மை. இப்ப என்ன? தூய்மை வெண்மைக்கு அடையாளம். ஆகவே தான் அவர் பரிசுத்தர் 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 என்று கேராபின்கள் சேராபின்கள் போட்டுகிறது போல நாமும் அவரை போட்டுகிறோம். ஆகவே அவர் பரிசுத்தர். வெளிப்படுத்தல் விசேஷத்துல அவர் அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தர் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சுத்த கண்ணன், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அப்ப இயேசு ஒருவர் தான் இந்த பூமியிலே பரலோகத்திலிருந்து வந்தவர். அவர் பரிசுத்தர். ஆகவே அவர் பரிசுத்த மேன்மைக்கு அடையாளம் உள்ளவர், பரிசுத்தத்தின் எல்லை உள்ளவர். அவரை போல பரிசுத்தம் உள்ள ஒருவரும் இல்லை. ஆகவே உலகத்துல யாரையுமே தேடி பார்க்க முடியாது. அங்கத்தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மை, அது நல்லது, அது தெளிவானது, அது சுத்தமானது. வேதம் என்ன? சுத்தமானது. ஆவியின் பட்டயம் சுத்தமானது, தேவ வசனம் சுத்தமானது. அதுல கரை இல்ல, அதுல விஷம் இல்ல. ஆகவே அதுல கொஞ்சம் வேற கெமிக்கல் கலந்து பாருங்க. இங்க பக்கத்துல ஐஸ் மார்க்கெட் இருக்கு. இங்க போனோம்னா 1 கிலோ கேரட் 1 ரூபா.
எங்கட ஒசான்ல 1 கிலோ கேரட் எடுத்தோம்னா 2 ரூபா 50. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கேட்டா சொல்றாங்க இது கெமிக்கல் அடிச்சது, இது வந்து ஃப்ரெஷ்ஷா வர்றது, அதனால தான் இது விலை கூடங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்ப அச் மார்க்கெட்ல இப்போ 5 நிமிஷம் நடந்து போனோம்னு சொன்னா 1 ரூபாய்க்கு கேரட் வாங்கிடலாம். ஆனா காலங்கள் போக போக நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு பேர் என்ன பிரெஞ்சுக்காரன் சொல்றது, நான் அங்க வேலை செய்யறபடியா நான் சொல்றேன். ஆனபடியா 2 ரூபா 50 வாங்குறது கொஞ்ச காலம் இருக்கலாம். 70 இன்னைக்கு வாசித்தம் சங்கீதத்துல 70 பலத்தின் மிகுதி 80. ரைட், ஓகே, 80 வரை பாலால இல்லாவிட்டால் தெரியாது, நம்முடைய அடையன் என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. ஆனா இது முக்கியம். அப்ப என்ன இந்த வார்த்தை என்ன? தூய்மை. அடுத்தது சொல்லுது, அடுத்த வாசிங்க, கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்ப கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தம்பி கொஞ்சம் வாசிங்க, டைம் போகுது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க 11ஆம் அதிகாரத்துல இருந்து 33வது வசனத்துல இருந்து 35 வரை நீங்கள் வாசித்தீர்கள் சொன்னா, இப்ப இயேசு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் தூய்மை என்பதை அடையாளப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை தூய்மை என்பதை அடையாளப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை உண்மை என்பதை அடையாளப்படுத்துகிறார். இப்ப அடையாளப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டா, நீங்க வாசிங்க பாப்போம். Personne n'allume une lampe pour la mettre dans un lieu caché ou sous le boisseau, mais on la met sur le chandelier afin que ceux qui entrent voient la lumière. Ton œil est la lampe de ton corps. Lorsque ton œil est en bon état, tout ton corps est éclairé. Mais lorsque ton œil est en mauvais état, ton corps est dans les ténèbres. Prends donc garde que la lumière qui est en toi ne soit ténèbres. Amen. இப்ப இது இயேசு சொல்ற வார்த்தை, நல்லா கவனிக்கணும். இப்ப பியர் சொல்றது இல்ல, பவுல் சொல்றது இல்ல, இப்ப இது இயேசு சொல்ற வார்த்தை. பூமியில இருக்கும் பொழுது சீசர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. வாசிக்க, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த விளக்க கொளுத்தி கட்டலுக்கு கீழே வச்சா வெளிச்சம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இதை கொண்டு போய் குசினியில கிச்சன்ல வச்சா யாருக்கும் குசினியில சமைக்கிற டைம்ல ஓகே வெளிச்சம், அதுக்கு பிறகு கிடையாது. அல்லது நம்முடைய வெல்கடியில வச்சோம்னு சொன்னா அது பார்க்கிறதுக்கு அலங்கோலமா தெரியும், அவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் பாருங்க, அழகாய் சொல்லப்படுகிற விளக்கு தண்டின் மேல் வைப்பேன், வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பேன். அடுத்த வாசிங்க பாப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய். இப்ப கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் தெளிவாய் 119 8வது வசனத்துல சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால் தூய்மை. ஆகவே இந்த தூய்மை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது வெளிச்சத்தை குறித்து, ஆகவே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வசனம் வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஆகவே இந்த வெளிச்சம் எங்கே காண்பிக்கப்படுகிறது? புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உங்களுக்கு கண் எப்படியாப்பட்டதுன்னு கேட்டா, உங்கள் சரீரம் முழுவதுக்கும் ஒரு விளக்காய் இருக்கிறது. மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது, பிரகாசத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சரீரம் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கிறதுக்கு உங்களுடைய கண் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். தெளிவா இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இப்ப உன் கண், அதாவது உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால், இப்ப கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆண்டவர் சரியா எக்ஸ்பிளைன் பண்றார், சரியா அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏனென்று கேட்டால் அவர்கள் ஆவியின் பட்டயத்தை கையில் எடுக்கணும், இயேசுவினுடைய ஆகமங்கள் எடுக்கணும், இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களை விசுவாசிக்கணும், இயேசு சொன்ன உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், பரலோகத்தினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த உபதேசம் மிக மிக முக்கியம். ஆகவே உங்களுடைய கண் தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் சத்துரு கண்ணை மறைச்சிருவான். பாருங்க, வேதத்தினுடைய வார்த்தையை மறைச்சிருவான். சில வசனங்களை அப்படியே சத்துரு இன்றைக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா குறுகி இன்றைக்கு என்ன நடந்துருச்சு? ஆகவே உங்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அதோட நின்று போயிடும். ஆனா அதுக்கு முன்னுக்கு பின்னுக்குள்ள வசனத்தை சத்துரு காட்ட மாட்டான். ஏனென்று கேட்டால் அதை படிச்சா இவர்கள் தெளிவாயிருவார்கள். இது மாத்திரம் தான் போக்கஸ் பண்ணுவான், இதுல மாத்திரம் தான் கவனம் செலுத்துவான். இதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண் உங்களுடைய கண்
தெளிவாய் இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் தெளிவாக்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய கண் இருளாய் இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் கெட்டு போனதுக்கு அடையாளமாய் இருக்கும். பாருங்க, முழுவதும் இருளாய் இருக்கும். ஏனென்று கேட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை இருளா பெயரும், விசுவாச வாழ்க்கை இருளா பெயரும், ஆவியின் பட்டயத்தை எடுத்த வாழ்க்கை இருளா பெயரும். உங்களை மேன்மை அடைய சத்துரு விட மாட்டான். அதற்குத்தான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்து முடிக்க பார்ப்போம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. இப்ப இந்த சங்கீதக்காரன் ஏற்கனவே ஒரு வெளிப்பாட்டோடு கூட சொல்லிட்டார். இதைதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு, புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களாக எங்களுக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், மேன்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆவியின் பட்டயத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்பத்தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். விசுவாசம் இல்லாவிட்டால் ஜெபிக்கிற ஜெபத்தில் எந்த விதமான ஒரு பலனும் இல்லாமல் போயிரும், ஒரு ஜீவனம் இல்லாத ஒரு காரியமா போயிரும். ஏன்னா விசுவாசம் பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகரிப்பார்கள், ஆனால் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைந்து போயிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்? பரலோகத்தை சார்ந்து கொள்ளணும், வேதத்தை சார்ந்து கொள்ளணும், தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளணும். இதுதான் உங்களை நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசி என்பதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தை கடைபிடிக்கணும், தேவனுடைய வார்த்தையும் கடைபிடிக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மேலான வார்த்தைக்குள்ள நாங்கள் போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். சாத்ரக் மேசக் ஆபேத்நேகோ கூட கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சங்கீதத்துல கணக்கு வசனம் இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை ஒன்று. எனக்கு நேற்று நான் பேசின உபவாச கூட்டத்துல இந்த 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கும் பொழுதே தானியேலின் புத்தகத்துல நமக்கு தெரியும், இந்த சாத்ரக் மேசக் ஆபேத்நேகோ கதை தான். இந்த சம்பவம் நமக்கு உண்மை சம்பவம் நல்லாவே தெரியும். ஆனா இவர்கள் சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கவில்லை, நேபுகாத்நேச்சரை பார்க்கவில்லை. இவர்கள் பார்த்ததெல்லாம் இயேசு ஒருவரை மாற்றுதான். இவர்கள் பார்த்ததெல்லாம் பரலோகத்தின் தேவன் ஒருவர் தான். ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அந்த கேடகமாகிய தேவ பிரசன்னம் இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு இவருடைய உள்ளத்திலே. ஆகவே தான் உலகம் எது சொன்னாலும் பரவாயில்ல, பாபிலோன் தேசமே எழும்பி வந்தாலும் எங்களுக்கு என்ன, ஆனால் எங்களுடைய விசுவாசம் இதுதான். நீ உண்டாக்கின இந்த விக்கிரகத்தை, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதுல ஒன்றும் இல்லையே, இதுல நாங்க வணங்குறதுல என்ன பிரயோஜனம்? இதுல வணங்குறதுக்கு கிடையாது. நாங்கள் வானத்தையும் பூமியை படைத்த இயேசு ஒருவரை தான் நாங்கள் வணங்குவோம் என்கிறதான ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள துளிர் விட்டபடியால் தான், ஏன் அந்த தேவனுடைய வார்த்தை ஆணித்தனமாய் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. ஏன்? ஆவியின் பட்டயமாகி அந்த வார்த்தை இருந்தபடியால் தான் என்ன நடக்குது? ஒருக்கா கூட்டின அந்த நெருப்பு 7 மடங்கு கூட்டிட்டார். யாரு? நேபுகாத்நேசர் கூட்டினார். இப்ப 7 மடங்கு கூட்டு ஒருக்காவே நம்மளால தாங்க முடியல. இந்த வெயில் வந்தா 18 வந்துட்டா வெளியே போக முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குது. சரி, அப்படியே ஒரு 5-6 டிகிரி வந்துட்டா நம்மளால போக முடியல, வெளியில குளிர தாங்க முடியல. இப்போ 1க்கு 7 மடங்கு கூட்டிட்டான். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இதுதான் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களை எப்படியா இருக்கிறார்? தப்புவிக்க வல்லவரா. இந்த விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும், இந்த வார்த்தை நமக்குள்ள வர வேண்டும். அப்ப ஒன்று விசுவாசம், 2வது ஆவியின் பட்டயம். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த மாதம்